புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 1 தொடக்கம் 9 முடிய. அக்காலத்தில் இயேசுவிடம் சிலர் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார். அவர் வந்து அதிலே கனியை தேடிய போது அதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையெனால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பங்கள், வேதனைகள், சவால்கள், சஞ்சலங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய மறுக்க முடியாத ஒரு பக்கங்களாக இருக்கின்றது. துன்பங்கள் இல்லாமல், துயரங்கள் இல்லாமல், சவால்கள் இல்லாமல் கிறிஸ்தவனாக வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிலுவைகளை நாங்கள் சுமந்து கொண்டுதான் பயணம் செய்ய வேண்டும். அது கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபக்கேடு அல்ல, மாறாக அது ஒரு வாழ்வின் பாதை என்பதை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவும் அழகான ஒரு நற்செய்தி பகுதியினூடாக, ஒரு உவமையினூடாக எங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கான நேரம் தரப்படுகிறது, மனம் மாறுங்கள். உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளில் இருந்தும், பாவத்தின் ஊற்றுகளில் இருந்தும் நீங்கள் மனம் மாறியவர்களாக உங்களுடைய செயல்களிலே அதை காட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து அழைப்பு விடுக்கிறார். பிரியமானவர்களே, அருமையான சகோதரர்களே, ஒரு முறை ஒரு கல்லூரி மாணவி, மிகவும் ஒரு பாவ நிலையிலே வாழ்ந்த ஒரு மாணவி, பாவத்தின் ஊற்றுக்குள்ளே தன்னை உட்படுத்தியவளாக, அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அந்த மாணவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டத்திலே அந்த மாணவி தன் நிலை அறிந்தவளாக, ஆண்டவர் இயேசுவிடம் திரும்பி வர வேண்டும், என்னுடைய பாவ நிலையிலிருந்து நான் மனம் மாற வேண்டும் என்கின்ற இந்த ஆர்வத்தோடு அந்த மாணவி அங்கே சிந்தனை செய்தவளாக, அங்கே ஒவ்வொரு நாளும் தன்னை புடமிட்டவளாக, தன்னுடைய பாவ நிலையிலிருந்து மனம் மாறியவளாக அங்கே மாறுகின்றாள். அப்பொழுது அந்த கல்லூரி மாணவியினுடைய ஆசிரியர் அவரை பார்த்து, நீ மனம் மாறுவதற்கு முன்பு எவ்வாறு இருந்தாய் என்று சொல்லி கேட்டிருந்தாள். அப்பொழுது அந்த மாணவி, நான் ஒரு பாவியாக இருந்தேன் என்று சொன்னாள். நீ மனம் மாறிய பின்பு எவ்வாறு இருக்கிறாய் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த மாணவி மறுபடியுமாக, நான் ஒரு பாவியாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாள். ஆனால் அவற்றை சொன்ன பிற்பாடு அந்த மாணவி இன்னொரு பதிலையும் சொல்லியிருந்தாள். நான் மனம் மாறுவதற்கு முன்பதாக, என்னுடைய பாவ நிலைகளை உணர்வதற்கு முன்பதாக நான் பாவியாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் என்னுடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டவரிடம் நான் சென்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாவங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. நான் பாவியாக இருந்தாலும் என்னுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் மனம் மாறி ஆண்டவரை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாலாம். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதரர்களே, நாங்கள் பாவிகள் என்பது கடவுளுக்கு தெரியும், நாங்கள் குற்றமிழைப்பவர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும். ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது நாங்கள் பாவத்தில் இருந்து மீண்டு நிலை வாழ்வுக்கு,
நிறைவான வாழ்வுக்கு, பாவமற்ற வாழ்வுக்கு, கிறிஸ்தவ புண்ணியங்களை தாங்கி வாழுகின்ற வாழ்வுக்கு வாழ வேண்டும், வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அங்கே விரும்பியவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, மனம் திறந்து பாவ அறிக்கை செய்து மனமாற்றம் செய்து கொள்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அழைப்பாக இருக்கின்றது. நாங்கள் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை செய்து, நான் பாவி ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலை செய்யும் என்று நாங்கள் உள்ளமாற மனம் மாறுகின்ற பொழுது, எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அங்கே ஆண்டவர் இயேசு எங்களுடைய பாவங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் எங்களுடைய அடிப்படை விசுவாசமாக இருக்கிறது. ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். பிரியமானவர்களே, ஒரு முறை நான் கேள்விப்பட்டிருந்தேன். யாழ்ப்பாணத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது அங்கே ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தார், இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் செய்த பாவங்களின் கனதியினால் தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்று சொல்லி. அருமையானவர்களே, இதைத்தான் இந்த பரிசேயர்களும் தங்களுடைய வாழ்விலே வைத்திருந்தார்கள். இந்த மக்கள் செய்கின்ற பாவத்தினால் தான் இவ்வாறான கேடு எங்களுக்கு விளைகிறது, இந்த பாவம் தான் இந்த கேட்டிற்கு காரணம் என்று சொல்லி ஒரு பிழையான மனநிலைகளோடு வாழுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் நற்செய்தியிலே ஒரு ஆழமான கருத்தை சொல்லுகிறார். பாவத்தோடு நீ வாழுகிறாய், உன்னுடைய பாவம் இந்த அழிவுக்கான காரணம் அல்ல. நீ மனம் மாறி மனம் திரும்பி கிறிஸ்துவிடம் வர வேண்டும் என்பதற்கான ஒரு பாதை என்பதை ஆண்டவர் இயேசு இந்த அழிவு நிலைகள், துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இடர்கள், ஏழ்மைகள் போன்ற அனர்த்தங்களூடாக எங்களுக்கு சொல்லி தருகிறார். அருமையான சகோதரர்களே, ஆகவே கடவுள் கொடுத்த தண்டனை அல்ல, மாறாக மனமாற்றத்திற்கான அழைப்பாகத்தான் அவர் விடுக்கின்றார். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவிடம் திரும்பி வர வேண்டும் என்பது அவருடைய அழைப்பாக இருக்கிறது. எங்களுடைய நிலைகளிலிருந்து நாங்கள் புதியவற்றை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய அழைப்பாக இருக்கின்றது. நற்செய்தி நூலிலே கூறப்பட்டிருக்கிறது, மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகின்றது என்று சொல்லி. ஒரு பாவி மனம் மாறுகிறான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய பாவ நிலையிலிருந்து அவன் மாற்றம் அடைகிறான் என்று சொன்னால், அங்கே விண்ணுலகம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஆகவே அருமையான சகோதரர்கள், எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்துமாக கடவுள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு தருகிறார். நீ மனம் மாற வேண்டும், உன்னுடைய பாவத்திலிருந்து நீ மனம் மாறி ஒரு நல்ல ஒழுக்கம் நிறைந்த அருட்சாதன வாழ்வை நிலையாக வாழுகின்ற இந்த உலகத்திலே பகிர்தலை நீ ஏற்படுத்துகின்ற ஒரு மகனாக, கிறிஸ்தவனாக நீ வாழ வேண்டும் என்ற அடிப்படை அழைப்பை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விட்டு செல்கின்றார். ஆகவே தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்விலே அந்த அழைப்புக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்றவர்களாக, தொடர்ந்தும் ஆண்டவர் இயேசுதான் என்னுடைய மீட்பின் ஒவ்வொரு அங்கமாக இருக்கின்றார், என்னை கைவிடாத கடவுளாக இருக்கின்றார், இஸ்ராயேல் மக்களை தொடர்ந்தும் வழிநடத்திய கடவுள், கானான் தேசத்துக்கு கூட்டி வந்த கடவுள் என்னையும் வழிநடத்துவார் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவின் பாதையிலே பயணிப்போம். ஆமேன்.